நம்ம ப்ளூ பிரிண்டோட முதல் அடுக்க பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய வலுவான கட்டடத்துக்கும் அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அசைக்க முடியாத 3 அடித்தள தூண்கள் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? அரசாங்கம் முடியாட்சியா இருக்கலாம், இல்ல ஜனாதிபதியமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த 3 அடிப்படை வேலைகள் இல்லாம அதால இயங்கவே முடியாது. இதுதான் அரசாங்கங்கிற கட்டடத்தோட அஸ்திவாரம். சட்டத்தை உருவாக்குறது, அதை செயல்படுத்துறது, அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்றது, இது 3 தான். இதோ அந்த 3 தூண்கள்: சட்டமன்றம், நிர்வாகத்துறை, அப்புறம் நீதித்துறை. சட்டமன்றம் ஒரு சமூகத்துக்கு தேவையான விதிகளை, அதாவது சட்டங்களை எழுதுது. நிர்வாகத்துறை அந்த சட்டங்களை நிஜ வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துது. நீதித்துறை அந்த சட்டம் சரியா பின்பற்றப்படுதா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தீர்மானிக்குது. பாருங்க, இந்த 3 சக்திகளும் ஒண்ணுக்கொண்ணு சமநிலையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தூங்குங்களுக்கு